நீதி என்பது வெகு தொலைவிலே இல்லை. அதையிட்டு நாங்கள் அனைவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒற்றுமை என்கின்ற பெயரிலே ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும், அனைவரும் ஒற்றுமை பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலே கொள்கை இல்லாதவர்களோடு நீதியோடு நடக்காதவர்களோடு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. கடந்த காலங்களிலே எங்களுடைய உறவுகளை அளித்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள் அவர்களும் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள். ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன, ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்றானாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல, அந்த குற்றத்தை சும்மா பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருப்பவன் அந்த குற்றத்தை செய்வதற்கு துணை போவன், அந்த குற்றத்திற்கு அந்த குற்றம் நடக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்பவன் அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். அதிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணம் என்பது 100 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த 72 வருடங்களாக ஈழத் தமிழர்களாக நீதி கோரி போராடுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து இணைய வேண்டும். தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு நேரே அழைக்கின்றோம். செம்மணிக்கு வாருங்கள், இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திறந்து வாருங்கள். உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து இதில் பங்கு பெற்றும் பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற செயற்பாட்டுக்கு நீங்களும் பங்களிக்கின்றீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே நீதியாக இருப்பவர்கள் மட்டும் வாருங்கள். போலித்தனமாக நீதியாக நடத்தாதவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து பங்கு பெற்று இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். நீதியின்படி நான் நடக்கின்றேன் என்றால் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது, உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. உங்களுடைய மனச்சாட்சி தான் உங்களுக்கு நீதிபதி. உங்களுடைய மனச்சாட்சியை தவிர வேறு எவராலும் உங்களை பிடித்துவிட முடியாது, உங்களை பற்றி எதிர்வு கூற முடியாது. ஆகவே உங்கள் மனச்சாட்சிப்படி நீங்கள் நடப்பதன் ஊடாக இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற விடுதலை பயணத்திலே அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு அந்த அடிப்படையிலே இப்படியான நீதியான எழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது உதாரணமாக இந்த அணையா விளக்கு கவலை ஈர்ப்பு போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பால் இளையோர் அமைப்புகள் பல சேர்ந்துதான் இந்த மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். எந்த கட்சி சார்ந்தோ, எந்த சமயம் சார்ந்தோ, எந்த பிரதேசம் சார்ந்தோ இல்லாமல் நீதிக்கான பயணமாக அந்த மக்கள் செயல் அமைப்பினர் இந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள். ஒரு போராட்டம் வளர்ச்சி பெறும் பொழுது பல பேர் வருவார்கள், இறுதியிலே வருவார்கள், வந்து இணைவார்கள், இணைந்து போராட்டத்தை குழப்புவார்கள். போராட்டத்தை குழப்பியது மட்டுமல்ல, தாங்கள் தான் போராட்டத்தை நடாத்தினோம், தாங்கள் தான் போராட்டத்துக்கு வெற்றி கொண்டாடினோம் என்று உரிமை கூறுவார்கள். இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுகின்ற அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிய அந்த உரிமையை கோர முடியுமே தவிர அதன்படி இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு மக்கள் செயல் அமைப்பு பிரதான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற ஏற்பாடுகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். அதுதான் நீதி. அப்படியான ஒரு அடிப்படையிலே இந்த நீதி உரையிலே நிறைவாக நீதியை நிதியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிதி என்பது பொருளாதாரம் என்பது உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள். அந்த அடிப்படையிலே இன்று நீதியானது நிதியினாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் நீதியானது தங்களுக்கு தேவை இருந்தால் அதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் இங்கு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய உறவுகள் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக விடுதலைக்காக அர்ப்பணித்திருக்கின்ற உறவுகள் என்று அனைவரும் உலகளாவிய ரீதியிலே தமிழர்களாக எங்களுடைய இன விடுதலைக்காக, உரிமைகளுக்காக, தேச விடுதலைக்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான நீதியை பெறுவோம். அந்த நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு இந்த மக்கள் செயல் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நீதி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.
வீச்சோடு நிகழ்ந்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாழ துன்பதிகள் உழந்து நரைக்கூடி கிளப்பெறுவதை பின்வாங்கும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வெல்வேன் என்ற நினைத்தாயோ. என்னை சுடமிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ. இது மானுடம் பயணம் வாழ்வதற்கே தினம் பாரதியாரின் நீதிமொழிகளை நீதிமொழிகளை முன்னிறுத்தி தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் தலைவணங்கியிருக்கின்றேன். எங்களுடைய மண்ணிலே தமிழ் உணர்வை காக்க தங்களை ஆக்கிய அத்தனை ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் எண்ணி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அந்த தமிழ் உணர்வு மேல் இருக்கிற தாகத்தினால் நீதி கோரி உண்மை பேசி எங்களுடைய வாழ்வின் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தன்னார்வ இளைஞர்களாலும் இன்னும் பொது நோக்கம் கொண்ட மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணையா விளக்கு எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை கூறி மகிழ்கின்றேன். மாநில காவலனாவால் மண்ணுயிர் காக்கும் காலை தானங்களுக்கு இடையூறு தன்னால் தன் தரிசனத்தால் உணவை வகைத்துவத்தால் கல்வரால் உயிர்வம்மால் ஆணவயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லலோ என்று சொல்லுகிறது பெரிய புராணத்தில் நீதியின் படலம். ஒரு மக்களை உலகத்தை காக்கின்ற அரசன் அல்லது தலைவன் தன்னுடைய மக்களை தன்னால் தன்னுடைய உறவுகளால் கல்வர்களால் பகைவர்களால் பிற உயிர்களால் வருகின்ற 5 விதமான ஆபத்துக்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி உலகில் அறத்தை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் அல்லவா என்று தமிழர்களாகி எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த அந்த நீதியின் பலனத்தை எண்ணி பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய அறிவுதலிந்த காலம் தொடக்கம் இலங்கை தேசம் அந்நிய ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் இன்று வரையில் தமிழர் பகுதிகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒரு சுயமான நலமான ஆரோக்கியமான உண்மையான நீதியான ஆட்சி கிடைக்கவில்லை. அதனால் நாம் எங்களுடைய தமிழ் உணர்வுகளையும் வாழ்வியல் உரிமைகளையும் புலிகொங்கி துளைத்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலையிலேயே ஆனந்தத்தோடு ஏற்ப பெருமூச்சோடு இந்த நிலத்திலே இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதையை பல வழிகளில் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய இழப்புகள் இன்னும் நாங்கள் இழந்து கொண்டிருப்பவைகளை பட்டியலிட்டாலும் அதற்குரிய தீர்வுகளை எங்களுடைய இலங்கையின் உட்கட்டமைப்பு பெற்றுத்தருமா என்று சொன்னால் அது இல்லை என்றே சொல்ல முடியும். அதற்காக இந்த அணையா விளக்கு நீதி கோரி சர்வதேச சமூகத்தை எதிர்பார்த்து இந்த நிலத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறது. சர்வதேச சமூகம் ஒன்றுதான் இதிலே தலையிட்டு உண்மையான தமிழர்கள் இழந்த இழப்புகளையும் அவர்கள் இழந்து கொண்டிருப்பவர்களையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் ஏற்பட்ட இழப்புகளுக்கு தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையிலே நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நாளை ஐநாவினுடைய உத்தியோகத்தில் இங்கே வர இருப்பதனால் அவருக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தும் ஒரு நோக்கமாகவும் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் இருந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் எத்தனையோ புதைகுழிகளை இன்று கண்டுவிட்டோம். இந்த புதைகுழிகளுக்குள்ளே மனிதர்களுக்கு தமிழ் மக்களாகிய எங்களுடைய சகோதரனுடைய எலும்புக்கூடுகள் உண்டு. எப்படி இந்த புதைகுழிகள் இப்படிப்பட்ட எலும்புக்கூடுகளை கொண்டு அமைதியாக இருக்கிறதோ என்று எங்களுடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படியே இருக்கிறது. இந்த புதைகுழிகளைப் போல எங்களுடைய தனியுள்ள வாழ்க்கை மாறிவிட்டது. எங்களுக்கு உண்மைகள் தெரியும், எங்களுக்கு நீதியின் பாதை விளங்கும், என்ன நடக்கிறது என்று சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் அறிவும் எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் நாங்கள் ஒருவரும் முன்வருவது இல்லை என்பதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த போராட்டத்திலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தால் சர்வதேச ஒன்றிடம் எங்களை திரும்பி பார்க்கும். அவ்வளவு தூரம் இன்றும் நாங்கள் ஒன்றிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயநலத்தையும் கட்சி அரசியல்களையும் நான் வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையும் கொண்டு வாழ்வதனால் புதுநிலை சிந்தனை குறைந்து கொண்டு போகிறது. மற்றும் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்குகின்ற பொழுது அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தருகின்ற தரவுகள் சரியான துல்லியமான தரவுகள் இல்லை. ஏன் என்று எங்களுடைய சுய ஆபத்திற்காக எங்களுடைய தமிழ் மண் உணர்வுகள் யுத்தப்படுகிறது. நாங்கள்
லாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய பொய்யான தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. உண்மைக்கு புறம்பான, நீதிக்கு எதிரான தரவுகளை எங்களுடைய தலைமைகள் சில வேளைகளில் மாற்றானுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையினால் உண்மை என்ன என்று தெரியாமல் நீதி கோருகிற மக்களுக்கு சரியான நீதி இல்லாமல் இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அங்கே இருந்த மேன்மையாளர்களை பற்றி சொல்லுவார். இந்த பாரத தேசம் உருவாவதற்கும் இந்த பாரத யுத்தத்தினாலே இவ்வளவு அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டதற்கு காரணம் யாரும் அல்ல, தீயவர்கள் அல்ல, மாறாக இங்கிருக்கின்ற தர்மம் தெரிந்தவர்கள், இங்கிருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இங்கிருக்கின்ற நீதிமன்றங்களுக்கு மக்களுக்கு முன்னாலே காண்பிக்கப்பட்ட துரோணர், ஈஸ்வர், மாவீரன், கர்ணன், இந்த 3 பேரும் தான் இந்த மகாபாரதத்திலே இத்தனை அழிவுகளும் நடந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார். அந்த படிப்பிலே இருக்கிறவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுகிறேன். இன்று வரைக்கும் 75 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை யாரால் இழந்தோம்? எதிரிகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய உணவுகளை வெளியுலகத்திற்கு கொண்டு போக முடியாத தலைமைகளால் நாங்கள் இழந்தோமா என்று சிந்திக்கிற நேரம் இந்த நேரம். உண்மை தெரிந்தும் மௌனிகளாக நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு எல்லா பதிவுகளும் தெரிந்தும் பொய்யான பதிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு கொடுப்பதனால் நாங்கள் நீதி பெற முடியாமல் இருக்கிறோம் என்றும் இந்த செம்மணி அணியா விளக்கு பற்றிய பதிவுகள் பலவாறு பிரிவுபடுத்தி கூறப்பட்டிருப்பதை நான் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் உரைகளில் பிள்ளையான விடயங்களை சொல்வதனாலும் தங்களுக்கு புகழ் வேண்டும் என்றும் தங்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் மாறான கருத்துக்களை பிடிப்பதனாலும் ஒரு உரிமை நோக்கில் ஏற்படப்பட்ட போராட்டம், எங்களுடைய விழியோரால் ஒடுக்குமாக்கப்பட்ட போராட்டம் சில வேளைகளில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது, அது பிரிவுபடுத்தப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தன்னிச்சையாக இளைஞர்களுடைய உள்ளத்திலே இழந்த அந்த தீச்சுவாலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய இந்த இளம் உள்ளத்தில் பற்றி அறிகின்ற அந்த தமிழ் உணர்வுக்கு நாங்கள் சேவையம் கொடுக்க எல்லா தலைவர்களும் ஒத்துப்பட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல, என்னுடைய புகழை உயர்த்துவதற்காக அல்ல, நான் வாழ வேண்டும், சிறலாமல் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்ல. எங்களுடைய தமிழ் இனம் வாழ வேண்டும், எங்களுடைய உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய உரிமைகளுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்கள் ஒரு வாழ்வியலை எங்களுக்கென்று அமைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்த சமூகத்திலே வாழ்கின்ற நாம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த நோக்களால் நிரம்பிய நெஞ்சத்தோடு வெடிக்கின்ற உள்ளத்தோடு தாங்க முடியாத வேலைகளின் உச்சத்தில் என்று தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே தலைவர்கள் சொல்லுகின்றன, ஒரு நாளில் 8 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த தற்கொலைக்கு பின்புறம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட வலுக்கள், இந்த யுத்தம் எங்களுடைய பிடித்த எங்களுடைய பிறவீனங்கள் சரியான முறையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் எங்களை குட்டிச்சுவராகிய இந்த யுத்தத்தின் வலுக்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுகிறது. 15 பேர் விபத்தினால் இறக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் பேர் போதைகளால் தங்கள் வாழ்வை குறுகிக் கொள்கிறார்கள். உண்மையான இன அழிப்பு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லலாம், யுத்தம் நீங்கி 15 வருடங்களாகிவிட்டது இல்லை, இப்போதுதான் உண்மையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரான உண்மையான யுத்தத்தினால் நாங்கள் இப்போதுதான் மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம், உணவுகளை இழந்து கொண்டிருக்கிறோம், உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அவயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இனியும் இப்படிப்பட்ட துயரங்கள் வேண்டாம். எத்தனை பேரை தொலைத்து விட்டோம், எத்தனை பேரை காணவில்லை என்று தெரிகிறோம், எத்தனை பேர் எங்களோடு நடைப்பிழங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிர் இருந்தும் உணர்வற்றவர்களாக தெரிகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தமிழ் தாயகத்தை காக்க வேண்டும் என்றால் நாங்கள் மீண்டும் ஒற்றுழைய வேண்டும். மைகளும் மகள் வரக்கென்று விழுகிறார், மைகளும் மகளை மகிழ்வதை கூறுவார், மைகளும் மகிழ்வன் வாழ்நாளில் மகிழல் மைகளை மகிழலாம் தார் என்று சொல்லுகிறது நாளடியார். காலம், நேரம், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எப்போதும் கிடைக்காது. இதோ இந்த அரிய இளையோரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இது. இது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த வாய்ப்பு. எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஒன்று சேர கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஒற்றுமையை பலம் என்று சொல்வார்கள். தமிழினம் ஒற்றுப்பட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட கரம் பற்றி
எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள உழைப்போம். தமிழர்களுடைய வாழ்வு ஏற்றம் உலகத்திற்கு ஒரு சவால் மிக்கதாக மாற நாங்கள் ஒன்றுபடுவோம், செயற்படுவோம். நன்றி.